Hello friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் vlog தான் பார்க்க போறோம். நாங்க இந்த வீடை விட்டுட்டு வேற ஒரு புது வீட்டுக்கு வந்து போக போறோம். நாங்க எப்படி வந்து பேக் பண்றோம், எப்படி ஷிஃப்ட் பண்றோம், சிங்கப்பூர்ல வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் புது வீட்டுக்கு போகிறதுனால அங்கே வந்து டிவி வந்து இல்லை. ஸோ அதனால் புது டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹார்வே நார்மன் ஷோரூம்க்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோமும் இருக்கும், செமி ஃபர்னிஷ்டு ஹோமும் இருக்கும். ஃபர்னிஷே பண்ணாமையும் ஒன்றுமே இல்லாமல் ஹோம்ஸும் இருக்கும். நிறைய ஹவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நாங்கள் போகிறது வந்து ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான். ஃபர்னிஷ்டு ஹவுஸ்னால் உங்களுக்கு பேசிக்கான நீட்ஸ் இருக்கிற சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, இதெல்லாம் வந்து பேசிக்கானது. இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஹவுஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா அது பேசிக்காக வந்து அது இருக்கும். அப்படி அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஓனர் வந்து புதுசாகவே வந்து வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் இதளவு பார்த்தது வந்து ஓனர்ஸ் வந்து அந்த புதுசாக ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு சில ஓனர்ஸ் வந்து புது ஐட்டம்ஸ் வந்து வாங்கி தரமாட்டாங்க. ஸோ நம்ம ஓன் மணியை போட்டு வாங்கணும். இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிவி ஏற்கனவே நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம், ஆனால் அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் புது வீட்டுக்கு வரும்போது நாங்கள் தான் டிவி வாங்கினோம். ஸோ அதனால தான் வந்து எந்த மாதிரி டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு வந்து பார்த்தோம். இங்கே வந்து டிவி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இப்போ வந்து டிவின்னு சொல்லிட்டு நாம் யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து ஆண்ட்ராய்ட் செட்டப்போட நிறைய ஃபெசிலிட்டிஸோடு வந்து நமக்கு வந்து டிவி வந்து கிடைக்குது. ஸோ எல்இடி போயிட்டு இப்போ வந்து ஓஎல்இடி அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டிவியெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி தான். நம்ம டிவி வாங்கினா ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து வாங்க நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஒரு பேசிக் அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மாதம் இஎம்ஐலையும் பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி டிவி. ஸோ எல்இடி போயிட்டு இப்போ வந்து ஓஎல்இடி நிறைய அட்வான்ஸ்டான நல்ல வந்து கலர் அந்த எமிஷன் இருக்கிற மாதிரி சூப்பரான டிவி எல்லாம் நிறையா இருக்குது. அது 4K குவாலிட்டியோட நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சோனி பிராண்ட், சாம்சங், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து செலக்ட் பண்ணது ஷார்ப். ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக இதை தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். 50 இன்ச்சு ஷார்ப் பிராண்டு. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 800, ஜிஎஸ்டி வந்து சேர்ந்து வரும் $800. இது வந்து நம்ம மந்த்லி வந்து இஎம்ஐலே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். 50 இன்ச் டிவி. ஸோ இதை தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். என்னடா வீடு மெஸ்ஸியாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடை வந்து காலி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இது ரெண்டும் வந்து குப்பையில் போடுறது தேவையில்லாது. இது வந்து தேவையான டாய்ஸு, அப்புறம் வந்து புக்ஸு, ஏதோ டாய்ஸ் தான். பார்த்தீங்களா, C++, இந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கு மைக்ரோசாஃப்ட் C++ புக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து இந்த கபோர்டை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது கடைசி இன்னும் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. இன்னும் மேலே இருக்குது 2 கபோர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இங்கே பெருசாக இல்லை. இந்த இதெல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதே ஃபுல்லாக காலையாக வச்சிட்டேன். ஆனால் இது மட்டும்தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இதை வந்து வைக்க இடம் இல்லை. இந்த ஷிஃப்டிங் வந்து பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நியர்லி வந்து 5 இயர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம வந்து 5 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம நிறைய வந்து உள்ளே வந்து நான் வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்றது தெரியும். ஏன்னா வந்து கபோர்ட்ஸ் உள்ளே வந்து நான் நிறையா ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். சரி, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் பின்னாடி இருக்கும். முன்னாடி வந்து இருக்கிறது ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற வியர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு உள்ளே நம்ம என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்து எது தேவை எது தேவையில்லை, எதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் வந்து எடுத்துருச்சு. ஸோ ஒரு 4 பேர், நீங்கள் 2 கிட்ஸோடு நாங்கள் 2 அடல்ட்ஸ். இந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் இந்த மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ். ஸோ அன்யூஸ்டு ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம வந்து வேற ஒரு பிளேஸில் இருக்கோம். நம்ம அப்படியே வந்து எனக்கு வந்து என்ன ஐடியானா, நம்ம இதை ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டா அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்போம். பெரும்பாலும் நாங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ஏன்னா நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான்.
அது வந்து சைஸ் பத்தாமல் போயிடும், இல்லைனா வந்து ஏதாவது சின்னதாக ஓரத்தில் வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக வந்து போடாமல் விட்டுருப்போம். சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவங்க போடவே மாட்டாங்க. அப்போ வந்து சைஸ் வந்து சின்னதாகிடும். ஸோ அதை வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் நான் அப்படியே வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ஊருக்கு போகும்போது அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே வந்து நிறைய வந்து எங்கள் வீட்டை சுற்றி வந்து நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை வந்து நான் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருப்பேன். ஆனால் வந்து அது வந்து எப்படி நம்ம அதை எடுத்துகிட்டு போகவே முடியாது, ஏன்னா லக்கேஜ் வந்து அவ்வளோ ஃபுல்லாகிடும். ஸோ அது அப்படியே சேர்ந்து இவ்வளோ வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதை வந்து கடைசியாக வேறு வழி இல்லாமல் நான் வந்து இங்கேயே வந்து தூக்கி போட்டாச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ், அன்யூஸ், அதாவது ஓரளவு நல்ல ட்ரெஸ்ஸஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து கொண்டு போய் போட்டோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து 3 நாளாக வந்து ஷூட் பண்ணது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேக்காக முடித்து ஒவ்வொரு ரூமாக முடித்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டெய்லி ஒர்க்கும் நான் பண்ணணும், அதை சமைக்கிறது, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கும் போகிறாங்க, ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெய்லி ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து பேக் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் இருக்குது, இது வந்து பேக் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஐ திங்க் இன்னும் 2 கபோர்டு வந்து இருக்குது பேக் பண்ணாமல். அதையும் சீக்கிரம் நான் பேக் பண்ணிடுவேன். கபோர்டு தான் மீதம், இதை தான் நான் இன்னும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இன்னும் நிறையா வந்து க்ளீன் பண்ண வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து. ஸோ அன்னைக்கு டின்னர் பார்த்திங்கன்னா நான் வந்து நூடுல்ஸ் தான் வந்து டாப் ராமன் தான் செய்யலான்னு வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம மாவெல்லாம் ஆட்டலை. ஸோ மாவு ஆட்டினா நம்ம அந்த மாவு மீதி போச்சுன்னா அதையும் நம்ம வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி நம்ம வந்து தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவெல்லாம் ஆட்டாமல் ஜஸ்ட்டு இருக்கிறது இந்த ரவை, சேமியா, நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸே வந்து செஞ்சு அந்த 2 நாள் வந்து ஓட்டியாச்சு. ஸோ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நூடுல்ஸ் வந்து தனியாக வேக வச்சுலாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி மசாலா கூடவே சேர்த்து மொத்தமாகவே வேக வச்சுருவேன். இதுக்கு வந்து இந்த நூடுல்ஸுக்கு ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நம்மளாம் வதக்கிட்டு காய்கறி வேணும்னா காய்கறியும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி என்ன காய் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம், தக்காளி மட்டும் தான் போட்டு வதக்கியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சியும் ரெடி பண்ணுறேன். இது வந்து சின்ன பாப்பாவுக்கு. ஸோ அவளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து அவளுக்கு மட்டும் சத்து மாவு கஞ்சி 2 ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து திக்காக கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிடும். இது வந்து நூடுல்ஸுக்கு கொஞ்சமாக லேசாக உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து சிக்கன் பவுடர் கொஞ்சமாக சேர்ப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நூடுல்ஸை போட்டு வேக வச்சு இறக்க வேண்டியதான். இதுக்கு வந்து சைடாக வந்து நான் அந்த ஆம்லேட் போட்டுப்பேன். நூடுல்ஸுக்கும் ஆம்லேட்டுக்கும் சூப்பரான காம்பினேஷன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் சிங்கப்பூர் வந்த டைம்லேருந்து இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஏரியாவை விட்டு போக மனசே இல்லை. ஆனால் வந்து சூழ்நிலை காரணமாக இந்த ஏரியாவை விட்டு நான் வந்து வேறு பிளேஸுக்கு போகிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நிறைய ஒரு சின்னதாக இருக்கும். அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.